தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். பாசிச எதிர்ப்பு, மாநில உரிமை, சமூக நீதி போர்க்களத்தில் தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சார குரலாக இருப்பது நமது விடுதலை நாளேடு. அந்த விடுதலை நாளேட்டிற்கு இன்று வயது 92. உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். விடுதலையின் ஆசிரியராக நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்று விடுதலையை பற்றிய தனது வரலாறை அறிக்கையாக விடுத்துள்ளார். விடுதலை நாளேட்டின் 92ஆம் ஆண்டு தொய்வற்ற தொடர் பயணம். ஜாதி, தீண்டாமையற்ற, பெண்ணடிமை, மூட நம்பிக்கை அழிந்த அனைவருக்கும் அனைத்தும் தரும் சமூக நீதி, சமச்சீர் சமதர்ம சமூகம் அமைக்க அறிவியல் மனப்பாங்கை அவனி எங்கும் ஏற்படுத்தி எழுச்சி கொள்ளும் பணியான விடுதலை பணியில் ஒரு நாளும் ஓயமாட்டோம், சலிப்பினால் ஒருபோதும் சாயமாட்டோம், வெற்றி கிட்டும் வரை துவளாமல், உற்சாகம் துளியும் குறையாமல், விடுதலையின் பயணம் செல்லும் வெல்லும், வரலாறு அதை சொல்லும் என தமது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். மேலும் தமது அறிக்கையில் ஒரு அன்பு வேண்டுகோளும் விடுத்துள்ளார். அருள் கூர்ந்து சந்திக்க வரும் நண்பர்கள் சால்வையோ துண்டோ புத்தகமோ கூட தராது, கொடுக்க விரும்பினால் விடுதலை சந்தா ஒன்றோ அல்லது 2 முகவரியுடன் தாருங்கள். குறைந்த தொகை என்றாலும் பரவாயில்லை, அதனை விடுதலை வளர்ச்சி நிதி என்று குறிப்பிட்டு தாருங்கள் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். விடுதலை வாழ்ந்தால் வளர்ந்தால் எவரே வீழ்வர், விடுதலை வீழ்ந்தால் எவரே வாழ்வர், மறவாதீர். வாசக நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் என்று தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வழக்குகள் முடிந்துவிட்டது, கேள்விகள் தொக்கி நிற்கின்றன என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பீகாரில் நடைபெற்ற வாக்காளர்கள் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு சரியானதே என்றும் கடந்த செவ்வாயன்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இந்த நடவடிக்கையை வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு மாறுபட்டதாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக இதனை இந்திய அரசியல் அமைப்புக்கு முரண்பட்டதாக கருதி நிராகரிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை எதிர்த்து தொடரப்பட்ட பல மனுக்களை குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வந்தது. 16 மாநிலங்கள் மற்றும் 3 ஒன்றிய பிரதேசங்களில் SIRஇன் 3வது மற்றும் இறுதி கட்டம் தொடங்கும் முன் சில நாட்களுக்கு முன் இத்தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றிய பல்வேறு தகவல்கள், செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. வீரமணியின் ஏகபோக ஆதிக்கத்தில் விடுதலையை ஒப்படைக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஆசிரியரை பற்றி எழுதிய கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. நம் இயக்க தலைமை பிரச்சாரகராகவும் நமது விடுதலை ஆசிரியராகவும் பயன்படுத்தி கொள்ள முன்வந்து அவருடைய ஏகபோக ஆதிக்கத்தில் விடுதலையை ஒப்படைத்து விட்டேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் விடுதலைக்கு உண்மையான பிரசுர கர்த்தாவாகவும் ஆசிரியராகவும் வீரமணி அவர்கள்தான் இருந்து வருவார் என்று சொன்ன தகவல் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. விடுதலை எடை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 27 மாநிலங்களவை MP பதவிக்கு ஜூன் 18 தேர்தல். இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் வரை 52.55% மெட்ரோ பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்ற பெயர் சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் தொடர் மின்வெட்டு, குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளை கண்டித்து அமைச்சர் நிர்மல்குமாரை பெண்கள் முற்றுகையிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் ஹூண்டாய் மொபிஸ் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி மதிப்பிலான உற்பத்தி பொருட்கள் எரிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என கூறும் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக இல்லை என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் கண்டனம் தெரிவித்துள்ளது. அணு ஆயுத தயாரிப்பை கைவிடாவிட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக 45 பேர் பலியாகி உள்ளனர். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பில் இருந்து 5 பேர் குணமடைந்துள்ளனர்.
இதை உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. விடுதலையின் அரிமா நோக்கு என்ற தலைப்பில் விடுதலையின் அதிகாரப்பூர்வ ஆசிரியர்களை பற்றியும், விடுதலை தொடக்கத்திலிருந்தே எந்த ஆண்டிலிருந்து இப்போது வரை 92ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது என்ற பல்வேறு செய்திகள் இந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் பல தேர்வு மையங்களில் கியூட் தேர்வில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தாமதத்தால் மாணவர்கள் கடும் அவதியுற்று 3700 பேர் தேர்வு எழுதாமல் திரும்பியுள்ளனர். வருகின்ற 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள். அதை முன்னிட்டு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தலைமையில் சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞரில் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்க உள்ளனர். மேலும் இன்றைய விடுதலையில் மருத்துவ தகவல்கள் உள்ளிட்ட விடுதலையின் வரலாற்று செய்திகள், விடுதலை உருவான வரலாறு, விடுதலை பற்றி யார் யார் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த தலைவர்கள் விடுதலையை பாராட்டி இருக்கிறார்கள் என்ற பல்வேறு விடுதலையின் வரலாறுகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன.